வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, 4வது மருமகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். புழுதி குப்பை மண்ணில் கொழு கொழுவென்று வளர்ந்து குலை தள்ளி நிற்கும் வாழை மரக் குடும்பங்கள் 20-30 இருக்கும். அப்பால் தென்னந்தோப்பு, இளையனவும் முதியனவுமாக காவிரிக்கரை வரையில். அது முடிய கொல்லை வேலி, முரட்டு எருமை கூட நெருங்க முடியாத, ஏன் நுழைய முடியாத மூங்கில் முள் நெருக்க பிடித்து அடைக்கப்பட்டது. படலை திறந்து கொண்டு காவிரி கரையின் ஒற்றையடி பாதையில் மூங்கில் புதர் நிழலில் 10 தப்படி சென்றால் அகன்ற கரையில் சரிந்து செல்லும் படிக்கட்டு. ஊரின் ஒருமைப்பாட்டை பாடி செல்லும் காவிரித்துறை படிக்கட்டு. செவ்விய குளிர்ந்த நீரில் சிலிர்த்து கொண்டு நிற்கும் போதே கரையில் செல்லும் காத்தானிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கத்தரி பிஞ்சு முருங்கைக்காயும் வீடு வந்து சேர்ந்திருக்கும். வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் காலை கருக்கலில் பக்கிரியை அழைத்து கொண்டு வயலுக்கு சென்ற அவர் வாய்க்காலை அடைத்து மடை போட்டு வயல்களில் தண்ணீர் கட்டிவிட்டு திரும்பி வரும்போது வரப்பில் போட்டு படர்ந்து பூவும் பிஞ்சுமாக குலுங்கி கிடக்கும் பரங்கியில் ஒரு பிஞ்சை பிட்டு எடுத்து வருவார். வரும் பாதையில் வழி நெடுக கண்ணில் பட்டவர்களிடம் எல்லாம் பேச்சுதான். அவராக பேசாவிட்டாலும் அவர்களாக பேசுவார்கள். அவர்களாக பேசாவிட்டாலும் அவராக பேசுவார். அது உள்ளங்களின் உறவு. வீட்டுக்கு வரும் வழியிலேயே கண்டவர்களிடம் எல்லாம் நியாய விசாரணைதான். தீர்ப்புகள், வழக்குகள், கொடுக்கல் வாங்கல் கணக்குகள், ஊரையே வளைய வரும் பருந்தின் கண்ணோட்டம். இப்படி வீடு வரையில். வீடு 2 கட்டு வீடு. நெற்களஞ்சியங்கள் சுவரோடு சுவராக தனி அறை போல. பழக்கப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும் அது களஞ்சியம் என்பது. எதிரே மாட்டு கொட்டகை. வீட்டுக்கு முன்புற மனையில் அரை தென்னை உயரத்துக்கு வைக்கோல் போர். கறவைகளும் உழவு மாடுகளுமாக கொட்டகையை அடைத்து கொண்டிருக்கின்றன. யாரிடமாவது நிலங்களை குத்தகைக்கு விட்டுவிட்டு வீட்டை வாடகைக்கு போட்டுவிட்டு தன்னோடு வந்து இருக்க சொல்லி பெரியவன் முரளி எத்தனையோ முறை வற்புறுத்தி எழுதி எழுதி ஓய்ந்து விட்டான். அவன் புனாவில் இருந்தான். படித்து முடித்து வேலை கிடைத்தது முதலே அங்குதான். திருமணமாகும் வரையில் நண்பர்களுடன் அரைவாசம். மணமானதும் மனைவியை அழைத்து கொண்டு போய் தனி குடித்தனம். இப்போது அவனுக்கும் 2 குழந்தைகள் ஆகிவிட்டன. இப்பொழுது அம்மாவை அழைக்கிறான், அப்பாவை அழைக்கிறான். நிலங்களை குத்தகைக்கு விட்டுவிட்டு. அடுத்தவன் நடுவிலவன் முகுந்தன் சென்னையில் அதன் சிறப்புமிக்க வாழ்வில் ஒன்றி கலந்து விட்டவன். இதோடு 3 குழந்தைகள் அவனுக்கு. அவனும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எத்தனையோ அழைப்புகள், வேண்டுகோள்கள் விடுத்து பார்த்து விட்டான். அவர்கள் அவனோடு சென்னைக்கு வந்துவிட்டால் உதவியாக இருக்குமாம். யாருக்கு என்பது மட்டும் தெரியவில்லை. கணவனும் மனைவியுமாக வேலைக்கு செல்பவர்கள் அவர்கள். குழந்தைகளையும் வீட்டையும் பொறுப்புடன் பார்த்து கொள்ள கிழங்கள் வீட்டில் வந்து கிடக்கட்டுமே என்னும் எண்ணம் போலும். இளையவன் கடைக்குட்டி கண்ணனுக்கு திருமண ஏற்பாடுகள் ஒரு விதமாக முடிவாகிவிட்டன. கோயமுத்தூரில் அவனுக்கு வேலை. படிப்பு முடிந்து ஓராண்டு வரை இங்கே அம்மாவுடனும் அப்பாவுடனும் இருந்தான். வேலைக்கு விண்ணப்பம் அனுப்பும் வேலையே அவனுக்கு சரியாக இருந்தது. இன்ஜினியரான அவனுக்கு கோயமுத்தூரில் பயிற்சிக்காக இடம் ஒதுக்கினார்கள். பயிற்சி முடிந்ததும் அங்கேயே வேலையை ஏற்றுக்கொண்டான். இனி திருமணம். திருமணம் முடிந்ததும் என்ன செய்வான்? தன் மனைவியை அழைத்து கொண்டு அவனும் ஓடிவிடுவான். பிறகு அம்மா நீ வா, அப்பா நீ வா என்ற முரளியையும் முகந்தனையும் போலவே கடிதம் வரைவான். குஞ்சுகள் கூட்டை விட்டு பறந்து விடுகின்றன என்றோ ஒரு நாள். பிறகு தாய்ப்பறவை எந்த நிலையில், எந்த இடத்தில், எந்த காலத்தில் அக்குஞ்சுகளை சந்திக்க நேருமோ அப்பொழுது என்ன எண்ணுமோ. ஆனால் பிரிவை எண்ணும் போதே இப்படி கலங்கும் மனித தாய் உள்ளம் போல் வேறு எந்த உயிரினத்திற்கும் அமைய வேண்டாம். மகன்தான் அழைக்கிறானே என்று மகன் வீட்டுக்கு போய் தங்கினாலும் அவளும் அவள் கணவர் முத்துசாமியும் எத்தனை நாட்கள் அங்கே தங்கிவிட முடியும்? தங்கியிருக்கும் நாட்களிலும் அடிக்கடி ஊர் நினைப்பு, வீட்டு நினைப்பு, தோட்ட நினைப்பு. அப்புறம் இருக்கவே இருக்கிறது காவிரி ஆறும் கரையும் படிக்கட்டும் மாடும் கன்றும் ஆளும். யார் வந்தாலும் யார் போனாலும் கடைசியில் அந்த சிற்றூரில் அவ்வளவு பெரிய வீட்டில் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் வளைய வளைய வந்து ஒருவருக்கொருவர்
கடமையின் உயிராய் ஒன்றுவிட்டவர்கள் மோகமும் முத்துசாமியும் தான். ஏதேனும் விழா சிறப்பு நிகழ்ச்சி என்றால் மாதக்கணக்கில் கடித போக்குவரவை வைத்து கொண்ட பிறகு புனாவில் இருந்து மூத்தவனும் சென்னையில் இருந்து அடுத்தவனும் தத்தம் குடும்பத்துடன் வந்து சேருவார்கள். இப்பொழுது வந்தாயிற்று. வந்த 2 நாட்களுக்குள் மூத்த மருமகளுக்கு ஊர் பிடிக்காமல் போய்விடுகிறது. அது எப்படி ஊர் பிடிக்காமல் போய்விடும்? அவள்தான் ஊர் பிடிக்கும்படியாக ஊரை பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவள் அடிக்கடி அலுத்து கொள்கிறாள். அவளோடு தானும் சேர்ந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு நாகரீக குறைவு போல அடுத்த மருமகளும் அவளோடு சேர்ந்து அலுத்து கொள்கிறாள். இருவரும் ஊரில் இல்லாத பொருள்களை, இல்லாத பொழுதுபோக்குகளை எண்ணிக்கொண்டு சோர்ந்து போகிறார்கள். ஒரு சினிமா உண்டா, கடை வீதி உண்டா, அது உண்டா, இது உண்டா என்று ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கென்றே ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை கற்றுக்கொண்டு அதையே திரும்ப திரும்ப பேசிக்கொள்கிறார்கள். போர் அடிக்கிறதாம் போர். அது என்ன போரோ? அடிக்கிற போரை குவித்து போட்டால் மாடுகளுக்கு தீனியாகிவிட்டு போகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு எந்த ஊராக இருந்தாலும் கும்மாளம்தான். அவர்களோடு பேசுவது, அவர்கள் கூத்தடிக்கும் போது கண்டிப்பது, காவிரியில் காலடி வைக்கவே அஞ்சும் அவர்களுடைய அச்சத்தைக் கண்டு சிரிப்பது எல்லாமே மோகத்துக்கு நல்ல பொழுதுபோக்கு. இந்த குழந்தைகளைப் போல முரளியும் முகுந்தனும் குழந்தைகளாய் இருந்து இந்த வீட்டை நிறைத்து வந்த காலம்தான் அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வரும். கூடத்தில் சின்னஞ்சிறு குழந்தை தரையில் கிடந்து தவழ்ந்து கொண்டிருப்பது தங்க விளக்கு ஏற்றி வைத்தது போல வீட்டுக்கே ஒரு தனி அழகுதான். ஆனால் ஆனால் தோ நாளைக்கே ஓடிவிட துடிக்கிறார்கள் மருமகள்கள். கூடாரத்தை பிரிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் சொல்லுக்கும் கண் ஜாடைக்கும் ஆடும் அவர்களுடைய கணவன்மார்களும் பட்டு புடவைகளை மடித்து கொடுக்க உதவி செய்கிறார்கள். மூட்டை முடிச்சுகளை கட்டத் தொடங்கிவிட்டார்கள். கடைசியில் வெறும் சடங்கு போல ஒரு பேச்சு. ஏமா, நீயும் அப்பாவும் எங்களோட வந்து ஒரு மாசம் இருந்து விட்டு வரக்கூடாதோ? வரணும், என்னப்பா செய்யறது? நீயே தான் பார்க்கறையே, வீட்டில் எவ்வளவு கவனிக்க வேண்டி இருக்கு. இப்போ நீ மட்டும் போயேன், குழந்தைகளும் உன் மனைவியும் இங்க ஒரு மாசம் இருக்கட்டும். அப்புறம் நானே அழைச்சிட்டு வந்து விட்டு விட்டு வரேன் என்பாள் மோகம். நான் என்னம்மா செய்யறது சாப்பாட்டுக்கு? ஒரு மாசம்தானே. உன் வீட்டுக்காரி ஒரு மாசம் இருக்கட்டும், முகுந்தன் வீட்டுக்காரி ஒரு மாசம் இருக்கட்டும். இப்படி மாத்தி மாத்தி இங்க இருந்தா எனக்கு துணையா இருக்கும். வீடும் கலகலப்பா இருக்கும். ஊர்ல எவ்வளவோ பேர் என்னை போல உள்ளவங்க மருமகளோட குழந்தை குட்டிகளோட இருந்து குடும்பம் நடத்துறத பார்க்கும்போது எனக்கு பொறாமையாத்தான் இருக்கு. என்ன செய்யறது? தூரத்து பச்சையா இருக்கிறது தானம்மா அழகு. குழந்தைகள் கான்வென்ட்ல படிக்கிறாங்க. இங்க விட்டுட்டு என்ன செய்யறது? ஏதோ சொல்லி எதையோ பேசி புறப்பட்டு விடுகிறார்கள். விழிக்கடையில் தேங்கும் கண்ணீரை துடைத்து கொண்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறாள் மோகம். ரயில் நிலையம் வரையில் சென்றுவிட்டு வருகிறார் முத்துசாமி. 2 நாட்களுக்கு கிளிகள் பறந்துவிட்ட மொட்டை மரம் போலவும் விடுமுறை கால பள்ளிக்கூடம் போலவும் வீடு வெறிச்சென்றிருக்கிறது. பிறகு பழக்கமாகி விடுகிறது. ஏ பக்கிரி, மாட்டுக்கு தீனி வச்சிட்டியா? கறக்கலாமா? தொட்டியில தண்ணி இருக்கா? பார்த்துட்டியா? எதிலோ கவனம் ஏக்கத்தை ஆசையை சிதறடித்து மனதில் நிறைவையும் அமைதியையும் ஊக்கத்தையும் நிரப்பி விடுகிறது. எந்த குரலுக்கும் பக்கிரிதான். ஒரு வகையில் இந்த வீட்டில் வந்து பிறக்காத மகன் அவன். எதையும் பொறுப்புணர்ந்து தானே செய்பவன். அம்மா அம்மா என்று வளைய வருபவன். எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலை உடனேயே வருவான். வேடிக்கையாகவும் பேசி சிரிப்பான். உரிமையுடன் எதையும் சொல்வான். உரிமையுடன் செய்வான். அவனுக்கு நெருக்கத்தில் உறவினர் எவரும் கிடையாது. எல்லாம் மோகமும் முத்துசாமியும் தான். வீட்டில் ஒருவன் அவன். முகுந்தன் சின்ன பிள்ளையாக இருந்தபோது பக்கிரி அந்த வீட்டுக்கு மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து சேர்ந்தான். வளர வளர அவனுக்கு வேலைகள் மாறின. அவனை கொண்டு வந்து சேர்த்த மாமன் காலமானதும் பக்கிரி இங்கேயே தங்கிவிட்டான். இப்பொழுது முகுந்தனின் வயதுதான் அவனுக்கும் இருக்கும். விளையாட்டு போல காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கடைசி பிள்ளைக்கும் திருமணம் வந்துவிட்டது. ஓடியாடி அலுக்காமல் சலிக்காமல் வேலை செய்கிறான் பக்கிரி. கண்ணனின் மீது மோகத்துக்கு மற்ற பிள்ளைகள் இருவரையும் விட அன்பும் பாசமும் மிகுதி. ஆனாலும் என்ன, திருமணமாகும் வரையில் தானே அவளுக்கு அவன் பிள்ளை. அதன் பிறகு யார் வீட்டுக்கோ அவன் மாப்பிள்ளை. கணவனாகவும் தந்தையாகவும் மாறிவிட்டதும் மூத்தவர்களைப் போலவே அம்மா வீட்டுக்கு ஒரு 10 நாள் வந்து இருந்துவிட்டு ஓடிப்போவான். அவனோடு வரும் மருமகளும் யார் வீட்டுக்கோ வந்த விருந்து போல
பட்டும் படாமலும் ஒட்டியும் ஒட்டாமலும் சுடு மணலில் நடப்பவள் போல இருந்துவிட்டு போய்விடுவாள். 3 பிள்ளைகளை பெற்று என்ன வாழ வைத்து என்ன? இத்தனை வயதுக்கு பிறகும் தனிக்கட்டையாய், அதாவது பெயர் அளவிலாவது ஒரு மருமகளோடு இருந்து, மருமகளுக்கு மாமியாராக இருந்து வாழாமல் என்ன வாழ்க்கை? இந்த ஏக்கம் மோகத்துக்கு இன்று நேற்றல்ல. தன்னிடமிருந்து விடுபட்ட தனித்தனி குடும்பங்கள் பீய்த்து கொண்டு பறந்தோடும்போது அவள் விடும் பெருமூச்சிலும் அவள் கடை விழியில் கசிந்திடும் கண்ணீர் துளியிலும் அந்த சாதாரண ஏக்கம், சாதாரண ஆசை கரைந்து கரைந்து உள்ளத்தையும் கரைத்தபடியேதான் இருக்கும். நீ ஒரு பைத்தியம் மோகம் என்று கேலியாக சிரித்துவிட்டு வேறு ஒன்றும் கூறாமலே போய் விடுவார் முத்துசாமி. அவரை பொறுத்த வரையில் மோகம் மட்டும் இருந்தால் போதும். அவளுடைய சமையல், அவளுடைய உபச்சாரம், அவளுடைய கையால் பரிமாறல், அவளுடன் பேச்சு, வம்பு, அது போதும் அவருக்கு. வேறு யார் செய்தாலும் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வெளியூர் போனாலும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடி வந்து விடுவார். அப்படிப்பட்டவருக்கு எதை பற்றி என்ன கவலை இருக்கப் போகிறது? மோகம், பைத்தியம்தான். கண்ணனுடைய திருமணத்துக்கு 15 நாட்கள் இருந்தன. மூத்தவன் முரளியும் அவன் மனைவி பிள்ளைகளும் வந்து சேர்ந்து விட்டார்கள். சென்னையில் இருந்து முகுந்தனும் 2வது மருமகளும் பிள்ளைகளும் 5-6 நாள் சென்ற பிறகே வந்தனர். வேலை பார்க்கும் மனைவிக்கு விடுமுறை கிடைக்காததால் முன்பே வர முடியவில்லையாம். தங்களோடு தங்கள் வீட்டு வேலைக்கார பெண்ணையும் இந்த தடவை இழுத்து வந்திருந்தார்கள். புதிதாக வேலைக்கு வந்தவளாம் அவள். யாரும் இல்லாத அனாதை போலவாம். வீட்டுக்கு வந்தவர்களில் மோகத்துக்கு உதவியாக கூட மாட வேலை செய்ய முன் வந்தவள் அந்த வேலைக்கார பெண் தமிழரசிதான். மருமகள் இருவருக்கும் தங்கள் தங்கள் பிள்ளைகளை கவனிக்கவும் தத்தம் கணவருடன் கூடி கூடி பேசவும் தான் நேரம் இருந்தது. என்னவோ இன்ப சுற்றுலா வந்தவர்கள் போல. தமிழரசி மிகவும் நல்ல பெண்ணாக காணப்பட்டாள். எவ்வளவு வேலையானாலும் கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் புன்னகையுடனும் கலகலப்பான பேச்சுடனும் எந்த வேலையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்தாள். அவளுக்கு குறைந்த வயதுதான் இருக்கும். என்ன வயது என்றால் அவளுக்கே தெரியாதாம். ஆனால் ஏதோ ஒரு வகை கணக்கில் 17க்கு மேல் தாண்டாது. அனுபவத்தில் 40ஐ தாண்டியவள் போல பேச்சு. உலகையே கரை கண்டவள் போல புத்திசாலி பெண் என்று மோகமே பாராட்டும் அளவுக்கு அவள் வேலை திறமை இருந்தது. எதற்கெடுத்தாலும் தமிழரசி தமிழரசி என்று அழைத்து வேலைகளை அவளிடம் பணித்து கொண்டிருந்தாள் மோகம். அதில் பக்கிரிக்கு பொறாமையாக கூட இருந்தது. மோகத்தின் அன்பு வேறு இடம் மாறிவிட்டது போல உணர்ந்தான். புது வேலைக்காரி தனக்கே உரிய இடத்தை பறித்து கொண்டு விட்டது ஆற்றாமையாக இருந்தது அவனுக்கு. காரணம் இல்லாமலே அவளிடம் சண்டைக்கு போனான் அவன். ஆனால் அவனுடைய சண்டையை பற்றி கவலைப்பட்டவளாக தெரியவில்லை அவள். அவன் தன்னை வெறுத்தாலும் தமிழரசி தானே தவறு செய்து விட்டவள் போலவும் தானே திருத்திக் கொள்பவள் போலவும் அவனிடம் பணிவுடனும் அன்புடனும் நடந்து கொண்டாள். அந்த வீட்டுக்கு தானே உரிமையுடையவன் போலவும் தானே பொறுப்புடையவன் போலவும் அவன் நடந்து கொண்டான். அவனுடைய கடுமை எல்லை மீறியும் சென்றது. சில வேளைகளில் மோகமே ஒரு தடவை அவனை கூப்பிட்டு கண்டித்து விட்டாள். என்ன பக்கிரி, ஓயாம உனக்கு தமிழரசிகிட்ட சண்டையும் சச்சரவும்? பாவம், நல்ல பெண்ணவள் என்றாள் மோகம். நானாமா சண்டை போடுறேன்? புது வேலைக்காரி வந்ததும் என்னையும் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டது போல இருக்கு. அந்த பெண்ணுதான் என்கிட்ட சண்டைக்கு வருது, தெரியுமா உங்களுக்கு என்று கத்தினான் பக்கிரி. எனக்கு எப்படிடா தெரியும் என்ற மோகம் சிரித்தாள். என்ன சண்டை? எதுக்கு சண்டைக்கு வந்தா உங்கிட்ட? சும்மா இருக்கும்போது என்னை திட்டுறாமா அந்த புது வேலைக்காரி. பெரிய பட்டணத்திலிருந்து வந்து குதிச்சிட்டாளே. எனக்கு நாகரீகமாக நடந்துக்க தெரியலையாம், நாகரீகமாக பேச தெரியலையாம். அவகிட்ட கொடுமையாக நடந்துக்கிறானாம். எப்போதும் மூஞ்சியை சுள்ளுன்னு வச்சுக்கிட்டு கடுப்பாக இருக்கிறனாம். ஏமா, நான் அப்படியா இருக்கேன் என்று கேட்டான் பக்கிரி. அப்பொழுது அந்த பக்கமாக வந்து எட்டி பார்த்த தமிழரசியையும் அழைத்து கொண்டாள் மோகம். அவள் என்னவோ ஏதோ என்று அஞ்சி நடுங்கி வந்து நின்றாள். நீதான் தமிழரசிகிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துகிட்டா என்ன பக்கிரி? உன்னை போலத்தானே அவளும். அவளோட மனசு மட்டும் வருந்தாதா? அவளோட மனசு அன்புக்காக ஏங்குது. இதோ நான் ஏங்கறனே. மருமகள் 2 பேர் வந்தும் ஒருத்தி கூட என்னோட இல்லாம போனதுக்கு நான் ஏங்கறனே. இப்ப வரப்போற 3வது மருமகளும் வந்த 1 வாரத்துல கண்ணனோட தனி குடித்தனம் போய்விட போறா. அதுக்கு பிறகு நானும் நீயும் அவரும் தான் இந்த வீட்டில் இங்க இருக்க போறோம்.
அதை நினைச்சு நான் எவ்வளவு ஏங்குறேன் தெரியுமா? அது போல தமிழரசியும் ஒருத்தி. அன்புக்காக ஏங்குற அவளோட மனசை புரிஞ்சுக்காம சண்டை போடுறதா நீ நினைச்சுக்கிற. அவகிட்ட அன்பா பேசி அன்பா பழகேன். மோகம் தன் கலக்கத்தை அடக்கி கொண்டுதான் சொன்னாள். ஆனால் அவளுடைய கண்கள் காட்டி கொடுத்து விட்டன. இந்த வேலைக்காரி வந்து தன் அம்மாவையும் கலங்க வைத்து விட்டாளே என்று சினம் பொங்கியது பக்கிரிக்கு. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். அன்பா பழகிறதாவது மண்ணாவது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. என்கிட்ட இந்த பொண்ணு ஒன்றும் பேச வேணாம், பழக வேணாம். அது 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 வேலையை பார்க்கட்டும். நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். நான் காட்டாந்தான், நாகரீகம் தெரியாதவன்தான். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் போதும். என் வேலை என்னோடையே இருக்கட்டும். அதில் இந்த பெண்ணையும் சேர்ந்து வந்து செய்ய சொல்ல வேணாம் என்றான் அவன் கண்டிப்புடன். ஏன் தமிழரசி, பக்கிரிக்கு நாகரிகம் தெரியலேன்னு சொன்னியா என்று கேட்டாள் மோகம். நான் அப்படி சொல்லலிங்கம்மா. தலைய காடு மாதிரி வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயும் தடவாம புளி பிடிச்ச மாதிரி முண்டாசு கட்டிக்கிட்டு இருப்பானேன். கொஞ்சம் கட்டையா முடி வெட்டிக்கிட்டு அப்பப்போ எண்ணெய் தடவி சீவிக்கிட்டு சுத்தமாக இருந்தா அழகா இருக்குமேன்னு சொன்னேம்மா. அதுக்குத்தான். தலை குனிந்தாள் தமிழரசி. அடுத்த வினாடியே அழுது விடுவாள் போல் இருந்தது. ஏண்டா, அதுக்காகவா நீ தமிழரசிகிட்ட சண்டைக்கு போன? நான் எப்படி இருந்தா இந்த பொண்ணுக்கு என்னம்மா வந்துச்சு? நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இந்த பொண்ணு யாரு எனக்கு சொல்றதுக்கு? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறது தானே? ஓ, அவளும் போறவதானா? என் மருமகள்கள் 3 பேருமே போயிடுவாங்க. இவளும் போயிடுவா இல்லையா? ஆமா, நாளைக்கு போறவளுக்கு இன்னைக்கு என்ன வந்தது உன்னை பத்தி சொல்ல? சிரித்தாள் மோகம். பிறகு மக்கிரியை பார்த்து சொன்னாள். நான் இவ்வளவு காலம் உன்னை சரிவர கவனிக்காமலே இருந்ததே இப்பதாண்டா உணர்றேன். தமிழரசி சொல்லித்தான் எனக்கே புரியுது. சரி, நீ போ, சொன்னதை செய், எதிர்த்து பேசாத. பக்கிரி அதன் பிறகு ஒன்றும் சொல்ல முடியாமல் தமிழரசியை வெறுப்புடன் பார்த்துவிட்டு சென்று விட்டான். அவன் சென்றதும் மோகம் சிரித்தாள். தமிழரசி, அவன் வெறும் மொரட்டு பையன். கொஞ்சம் கொஞ்சமா நீ தான் அவனை திருத்தி கொண்டு வரணும். போக போக புரியும் அவன் குணம் உனக்கு. தங்கம்னா தங்கம் அவன் என்றாள். தமிழரசி தலை நிமிர்ந்து அவளை பார்த்தாள். எனக்கு என்னங்கம்மா வந்தது? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போறவதான நான் என்றாள் அவள். அது கிடக்கட்டும், நீ போகும்போது பார்த்துக்கலாம். உனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா தமிழரசி என வினவினாள் மோகம். ஏமா அப்படி கேட்குறீங்க? இல்லை, வந்து நீ பட்டணத்திலேயே இருந்தவளாச்சே. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்குதுங்கம்மா. நெருக்கடி இல்லை, சத்தம் இல்லை, பரபரப்பு இல்லை. காவேரியில் தண்ணி போகிறது மாதிரி எவ்வளவு அழகா நிம்மதியாக இருக்கு. இந்த ஊரை காட்டிலும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அப்படியா? அது சரி. பக்ரியை பிடிக்குதா உனக்கு? குறும்பாக புன்னகை செய்தாள் மோகம். எனக்கு ஒன்றும் இல்லையே. அவள் தலை தாழ்ந்தது. பிறகு அவன் எப்படி இருந்தா உனக்கு என்னவாம்? ஏதோ கொஞ்சம் சுத்தமா இருந்தா தானே நம்ம வீட்டுக்கு வர்றவங்க போறவங்களுக்கும் அழகா இருக்கும் இல்லைங்களா அம்மா? அவரை கொஞ்சம் சுத்தமா இருக்க சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அவனை நீ தான் திருத்தணும். அவனை நீ கொஞ்சம் கவனிச்சு அவனுக்கு சொல்லி கொடு. நான் மற்றதை கவனிச்சுக்கிறேன். அவன் கோபிச்சுக்கிறானே, சண்டை போடுறானேன்னு கவலைப்படாத. உண்மையில அவன் நல்லவன் என்றாள் மோகம். அடே, மாப்பிள்ளை போல இருக்கானே பக்கிரி. கண்ணன் மாப்பிள்ளையா பக்கிரி மாப்பிள்ளையா என்று தெரியாத அளவுக்கு மாறிவிட்டானே பக்கிரி என்று கேலி பேசினான் முரளி. அவனும் இப்ப மாப்பிள்ளை மாதிரி இருக்கத்தான் ஆசைப்படுறான். எங்க வீட்டு வேலைக்கார பெண் தமிழரசி இங்க வந்ததிலிருந்து பக்கிரி மாறிட்டான் என்றான் முகுந்தன். தமிழரசி அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டா பக்கிரிக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் முகுந்தனின் மனைவி. நீங்க எல்லாரும் இப்படி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். ஆமா, நான் ஒன்றும் உங்க வீட்டு தமிழரசிக்காக மாறி போகல. அம்மா சொன்னாங்க நான் இப்படி இப்படி நடந்துக்கணும்னு. அவங்க சொன்னதை செஞ்சேன், அவ்வளவுதான். நீங்க வேணும்னா அம்மா கிட்ட கேளுங்க என்று கூறிய பக்கிரி அங்கிருந்து ஓடிவிட்டான். அவர்கள் சிரித்தார்கள். தோட்டத்தில் துணி உலர்த்தி கொண்டிருந்த தமிழரசியும் சிரித்து கொண்டிருந்தாள். சிரிப்பு என்ன வேண்டியிருக்கு ஒரு பொம்பளைக்கு? தனியா நின்னுகிட்டு அவங்க தான் சிரிக்கிறாங்க உள்ள. இங்கேயும் என்ன சிரிப்பு? சிரிக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு என்று ஜாடையாக கேட்டபடி மாட்டை பிடித்து தொட்டி அருகே கட்டி போட்டான் பக்கிரி. இந்த ஊர்ல நல்லதுக்கு சொன்னாதான் குத்தம்னா சிரிச்சா கூட குத்தமா? அடியம்மா, நல்ல ஊரு, நல்ல மனுஷங்க என்று மீண்டும் மெல்ல சிரித்த தமிழரசி. இப்பதான் அழகா இருக்கு இவரு மாதிரி என்று திரைப்பட நடிகர் ஒருவரை குறிப்பிட்டு சொன்னாள்.
ஆ, இருக்கும். நீ இவ மாதிரின்னு நெனப்போ என்ற பக்கிரி தானும் அவளுக்கு போட்டியாக நடிகை ஒருத்தியின் பெயரை குறிப்பிட்டான். ஓ, சினிமா உலகமே நம்ம வீட்ல தான் இருக்கு போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்த மோகத்தை கண்டதும் இருவரும் திடுக்கிட்டு ஓடி மறைந்து விட முயன்றனர். கண்ணனுக்கு திருமணம் முடிந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல விருந்தினர் கூட்டம் கலைந்து விட்டது. முரளியும் முகுந்தனும் கண்ணனுக்கு கோயமுத்தூரில் அவனுடைய மாமனார் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த வீட்டில் அவன் புது குடித்தனம் புகுவதற்கு வேண்டிய காரியத்தை கவனிக்க சென்றிருந்தனர். மோகத்துக்கு தன்னுடைய புது மருமகள் தன்னோடு ஒரு மாதமாவது இருந்துவிட்டு போக வேண்டும் என்று ஆசை. ஆனால் கண்ணனுக்கு விடுமுறை இல்லையாம். அவனுடைய மனைவிக்கும் இங்கே கிராமம் பிடிக்கவில்லையாம். மோகம் சிரித்து கொண்டாள். பிறகு தனிமையில் கண்ணீரை துடைத்து கொண்டாள். மூன்றாவது மருமகள் விடை பெற்று கொண்ட போது மோகத்தை தன்னோடு வந்து இருக்கும்படி அழைத்தாள். அறுவடை முடியட்டும் வர்றேன் என்று பெருமூச்சுடன் கூறினாள் மோகம். அடுத்த நாளே முரளியும் முகுந்தனும் தங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் ஊருக்கு புறப்பட ஆயத்தமாகிவிட்டனர். பக்கிரி எல்லோருக்கும் மூட்டை கட்டிவிட்டான். தமிழரசியும் உதவி செய்தாள். தானும் புறப்பட்டாள். வெளியில் 3 மாட்டு வண்டிகள் தயாராக நின்றன. மருமகள்கள் இருவரும் வண்டிக்குள் ஏறி அமர்ந்து விட்டனர். குழந்தைகளை அதட்டி அடக்கி வைக்க முனைந்தனர். நானும் வரங்கம்மா என்றாள் தமிழரசி மோகத்திடம். அவளுடைய பார்வை வீட்டுக்குள் சென்று தோட்டத்தையும் ஆராய்ந்தது. பக்கிரி கண்ணில் படவில்லை. முகுந்தா என்று அழைத்த மோகம். முகுந்தா, தமிழரசிய இங்கேயே விட்டுட்டு போ. அவ இங்கேயே இருக்கட்டும். நீ வேணும்னா வேற வேலைக்கார பெண்ணை பார்த்து அமர்த்திக்கொள் என்றாள் அழுத்தமான குரலில். ஏமா? அவன் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் திகைத்தார்கள். எனக்கு துணையா இருக்கட்டுமே. நீ வேற ஆளை வச்சுக்கோப்பா. தமிழரசி இங்க எங்கிட்ட தான் இருக்கணும். 3 மருமகள்கள் இருந்தும் ஒருத்தரும் என்னோட இல்லை. எல்லாம் பேரளவுக்குத்தான். இவளாவது இருக்கட்டுமே என்னோட என்றாள் அவள். மருமகளுக்கு பதிலாக தமிழரசியை வைத்து கொள்ளப் போகிறாயா மோகம் என்று கிண்டலாக கேட்டு சிரித்தார் முத்துசாமி. மருமகளுக்கு பதிலா மட்டுமில்ல, மருமகளாவே ஆக்கி கொள்ள போற. என்ன சொல்ற? எல்லோருடைய கவனமும் மோகத்தின் மீதே மொய்த்தது. ஆமா, எனக்கு வீட்டோட இருக்கிற மருமகளா தமிழரசி தான் இருக்க போறா. அவளை பக்கிரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற. வீட்டோட இருக்கிற மகன் அவன். வீட்டோட இருக்க போற மருமகள் தமிழரசி. என்னோட இந்த ஆசையை கூட யாரும் தடுத்துடாதீங்க என்ற மோகம் தமிழரசியின் அருகே சென்று அவள் கையை பிடித்து கொண்டாள். வாமா தமிழரசி, ரொம்ப சாதாரணமா வந்து அழைக்கிறேனேன்னு வருத்தப்படாத. உன்னை கண்ணுக்கு கண்ணா வச்சு வாழ வைக்கிற. நீதான் என்னோட 4வது மருமகள். வா உள்ள. நீதான் என்னை கடைசி வரைக்கும் பிரியாமல் இருக்கக்கூடியவள் என்று வீட்டுக்குள் அழைத்து செல்ல முயன்றாள். தமிழரசியோட சம்மதம் தெரிஞ்சுக்காம இது என்ன மோகம், பைத்தியக்காரத்தனம் என்றார் முத்துசாமி. எனக்கு தெரியும் அவளை பத்தி. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர் கோயில்லையே பக்கிரிக்கும் தமிழரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்க. இல்லைனா எனக்கு இருக்கிற ஏக்கத்துல உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவேன். அவளுடைய இயல்பு அவர்களுக்கு தெரியும். அதற்கு மேல் அவர்கள் ஒன்றும் கூறவில்லை. இந்தா தமிழரசி, உன்னோட பை. ஊருக்கு போய் உன்னோட திருமண பரிசை அனுப்பி வைக்கிறோம் என்று அவளிடம் பையை எடுத்து கொடுத்தான் முகுந்தன். வண்டிகள் கலகலப்பாக புறப்பட்டன. தோட்டத்தில் இருந்து மெல்ல வந்து எட்டி பார்த்தான் பக்கிரி. அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அருகே நின்ற தமிழரசியை பார்த்துவிட்டு, என்னம்மா இது, வண்டியெல்லாம் போயிட்டது, இந்த பொண்ணு இங்கேயே நிக்குதே பைய வச்சுக்கிட்டு, இதை அழைச்சிக்கிட்டு போக மறந்துட்டாங்களா என்ற கத்தினான் திகைப்புடன். ஏண்டா பக்கிரி, என்னோட 4வது மருமகளையும் பிரிக்க பார்க்குறியா நீ என்னை விட்டு? அது போல ஏதாவது செஞ்ச உன்னை தொலைச்சு கட்டிடுவேன், தொலைச்சு என்று செல்லத்துடன் கடிந்து கொண்டாள் மோகம். என்னம்மா இது, 4வது மருமகளா? வியந்து போய் நின்றான் பக்கிரி. போடா, போய் வேலையை பாரு. தமிழரசி புறப்படுற நேரத்துல அந்த பிரிவை தாங்கிக்க முடியாம தான் நீ தோட்டத்து பக்கம் போயிட்ட. எனக்கா தெரியாது என்றாள் அவள். நான் ஏதோ வேலையா போனேன். யார் ஊருக்கு போனா என்ன, போகாட்டி எனக்கு என்னம்மா? நான் தோட்டத்து பக்கம் போனதுக்கும் இந்த பொண்ணு ஊருக்கு போகாததுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அது தாண்டா இதய சம்பந்தம். போடா பேசாம. இப்படியே வாழ்நாள் முழுக்க தனிக்கட்டையாவே ஓட்டிடலாம்னு பார்க்கறியா? இனிமே அது நடக்காது. எனக்கு 4வது மருமகள் வந்தாச்சு. என்னை விட்டு பிரியாம என்னோடையே இருக்கிற மருமக. போடா வழியை விட்டு.
மோகம் கூறிய பிறகும் மேலும் மேலும் விளக்கம் கேட்டு கொண்டு நின்றான் பக்கிரி. தமிழரசி உள்ளே ஓடிவிட்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.